வணக்கம் நேயர்களே, நான் உங்களுடைய கீர்த்தனா. நமது சிறப்பான நிகழ்ச்சி உடல் ஆரோக்கியம் ஆயுர்வேதத்துடன். நேயர்களே, நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இதுல ஒவ்வொருவரும் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்காங்க. ஆமா நேயர்களே, நாம இன்னைக்கு பேச போறது உடல் ஆரோக்கியத்தை பற்றி. மக்கள் வெயிட் கெயின் பண்றதுக்கு பல வகையான மருந்துகளை பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு உடல் எடை அதிகரிப்பதில்லை. இதுக்காக நிறைய பேரு ஜிம்முக்கு போறாங்க, யோகா பண்றாங்க, எக்ஸசைஸ் கூட பண்றாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி உடல் எடை அதிகரிப்பதில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இன்று நமது ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு திவ்ய ரிஷி ஆரோக்கிய சம்ஸ்தான பிரபலர் ஆரோக்கிய நிபுணர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதர், எங்களுடைய ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் கீர்த்தனா. டாக்டர், நாங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இன்னைக்கு நாட்டுல நிறைய பேருக்கு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆமா ஆமா, மக்கள் உடம்புக்கு பின்னாடி ஓடுறாங்க. பல வகையான வழிமுறைகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கிறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் கூட யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களோட உடல் பருமன் ஆகுறதே கிடையாது. இதுக்கு என்ன சார் காரணம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க டாக்டர். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஃபுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சரியா சொன்னீங்க. வெறும் சாப்பாட்டுல மட்டும் உடம்ப சரியாக்க முடியாது. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம நிறைய சாப்பிடணும், நிறைய இனிப்புகளை சாப்பிடணும். சில பேரை பாத்தீங்கன்னா நிறைய நான் வெஜிடேரியன், ட்ரை ஃப்ரூட்ஸ், பழம், காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் உடம்பு நல்லா ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜீரண சக்தி நல்லா இருந்து, ஜீரண உறுப்புகள் நல்லா இருந்தா நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அத முதல்ல வச்சுக்கணும், ஜீரண சக்தி. நேயர்களே, டாக்டர் ஸ்ரீதர் சொன்னது போல உணவு சேர்த்துக்கணும். அதுதான் ஆரோக்கியத்தின் அடையாளம். இந்த ஆரோக்கியத்துக்கான வழிமுறைகள் என்ன? வாங்க பார்க்கலாம். டாக்டர், நீங்களே சொல்லுங்க, ஆரோக்கியத்துக்கான உடலை பெற வழி என்ன? இப்ப ஆரோக்கியமான விஷயம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த கரும்பு ஜூஸ் மிஷினை பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த கரும்பு ஜூஸ் புழியறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கரும்பை மிஷின்ல கொடுத்தாருன்னா அதை மறுபடியும் மடக்கி திரும்ப திரும்ப அந்த மிஷின்ல கொடுப்பாரு. எது வரைக்கும் கொடுப்பாருன்னா, அதுல முழுமையா ஜூஸ் வர வரைக்கும் கொடுப்பாரு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் சக்கையை தூக்கி போடுவாரு. இது போலதான் நம்ம ஜீரண உறுப்புகளும் வேலை செய்யுது. நம்ம உடம்புல கொடுக்கக்கூடிய அத்தனை சாப்பாடையும் ஜீரணமாக்கி நம்ம உறுப்புல கொடுக்குது ஆக்சுவலா. இதுக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாய் தான் மெயின். நம்ம உடல் நலம் நல்லா இருக்கணும்னா வாய் வழியா நம்ம சாப்பிடுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அனைத்து விஷயமும் வாய் வழியா போய் நம்ம உணவு குழாய் வழியா போய் சிறுகுடல் பெருங்குடல்ல போய் சேரும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சேர்ந்த சாப்பாடு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு நம்ம உடம்புக்கு அந்த சத்து எல்லாத்தையும் கொடுக்கும். சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற சத்தெல்லாம் பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா பரவி கொடுக்கும். இது உங்க ஜீரண சக்தி நல்லா இருந்தா மட்டுமே தான் இந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு ஜீரண கோளாறு இருந்ததுன்னா இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதுக்காக நாங்க என்ன பரிந்துரைக்கிறோம்னா, இந்த ஜீரண சக்தியை பெறுவதற்கு வெறும் இந்த சிஸ்டம் மட்டும் பத்தாது, எங்களோட மாத்திரை மருந்துன்னு நாங்க பரிந்துரைக்கிறோம். கண்டிப்பா சார். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டு பிராக்டிஸ் பண்றாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க. பட் இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம்னு பார்த்தா வெறும் உணவு மட்டுமே கிடையாது. செரிமானம் நல்லா இருக்கணும்னா நம்ம செரிமான உறுப்புகள் ரொம்ப பலமா இருக்கணும். ஸோ அது பலமா இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செரிமான உறுப்புகள் நல்லா இருந்ததுன்னா நீங்க அது இதுன்னு எதை வேணாலும் சாப்பிடலாம், உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் எங்க மருந்துகளை நாங்க பரிந்துரை செய்யறோம். டாக்டர், இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. உங்களோட மருந்துல அப்படின்னு டாக்டர் ஸ்பெஷல்? எங்க மருந்துகள்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வேலை செய்யும் ஆக்சுவலா. ஏதோ மருந்துகள் சாப்பிட்டதுமே இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு குணமாகுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது 15 முதல் 20 நாட்கள் வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இப்ப இந்த மருந்துகளை முதல் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க பசியை தூண்டி விட்டு, வயிற்றுல இப்ப நிறைய பேருக்கு பசி இருக்கும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடை வயிற்றுல போட்டதுமே தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. தூங்கிடுவாங்க, நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. அதுவும் சில பேருக்கு சாப்பிட்டதுமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மலம் கழிக்க போயிடுவாங்க. நிறைய பேரை பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுமே வயிறு உபசமா இருக்கு, நான் போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க மருந்து அப்படி கிடையாது. நீங்க ஒரு முறை எங்க மருந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எங்க மருந்தை சாப்பிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரண சக்தியை நல்லா உங்களுக்கு பெருக்கி அந்த சாப்பாட்டுக்கு தேவையான செரிமானத்தை கரெக்டா ஆரோக்கியமா வச்சு உடல் முழுக்க அந்த ஆரோக்கியத்தை பரவி கொடுக்கும். அந்த செரிமானத்தை உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணும் பாடியில.
எங்க நிறுவனம் வந்து திவ்ய ரிஷி ஆரோக்கிய நிறுவனத்துக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் நான் வந்து சின்ன வயசா இருக்கேன், பட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற பொலிவு ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து அட்டென்ஷன் இல்லை, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் நிறுவனத்துக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, டாக்டர் வயிறு ரொம்ப உபசமாக இருக்குது, கேஸ் இருக்குது, கபம் கட்டியிருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எங்கள் நிறுவனத்தோட மருந்தை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படி அந்த ப்ராப்ளம்லாம் அகற்றி உங்கள் உடம்பை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு, சீராக வச்சுக்கிறதுக்கு, ஜீரண மண்டலம் ஒழுங்காக இருந்து ஜீரண உறுப்புகள் சரியாக இருந்ததுன்னா இந்த மாத்திரை மருந்து மூலமாக, எங்கள் மருந்து மூலமாக உங்களுக்கு ரொம்ப தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆண்களுக்கு கூட சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்போவுமே அவங்க உடல் சீராக இருக்கும், சீராக செயல்படும். நேர்களே, நீங்க பல வகையான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பயனடையவில்லை என்றால், அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் இப்போதே வாங்கி பயனடையுங்கள். திவ்ய ரிஷி ஆரோக்கியம் சமஸ்தான மருந்துகளை நீங்கள் இந்த மருந்து பயன்படுத்தின முதல் நாள்ல இருந்தே உங்கள் உடம்புல ஆரோக்கியமான மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க நேர்களே, டாக்டர் கிட்ட கேட்டு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அதிகமான மருந்துகளை பாத்தீங்கன்னா ஸ்டெராய்ட் சேர்க்கறாங்க. அதனால பாத்தீங்கன்னா வயிறு வந்து பலூன் மாதிரி உப்பி இருக்குமே தவிர சரியா உங்களுக்கு பலமும் கிடைக்காது, பலனும் கிடைக்காது. பட் ஆனா எங்க மருந்தை யூஸ் பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள், டைஜஸ்டிவ் பாத்தீங்கன்னா நல்லா சரி செய்து, மேலும் உங்களுக்கு பலமும் கொடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் செய்யுது. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலமும் கிடைக்கும். மேற்கொண்டு நீங்க இந்த மருந்தை நிறுத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து பக்க விளைவுகளோ இல்ல வெயிட் லாஸோ ஏற்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இதுல வந்து பலவிதமான மூலிகை மருந்துகளை கொண்டு இந்த மருந்துகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப லாபகரமான விஷயமா அமையுது. கேப்ரிஸ் ஸ்பைனோசர் இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் சினோலேட், சினிகிரீன் மற்றும் ரோட்டின். இதை பாத்தீங்கன்னா லிவர்ல இருக்கிற செயல்பாடுகளை சரியான முறையில பூஸ்ட் செய்கிறது. இதில் இருக்கும் டைகோரியம் என்த்ரோப்ரைஸ் நம் உடலில் உள்ள செரிமான சிஸ்டத்தின் மண்டலத்தை சரி செய்கிறது. மேலும் பேஸ் அக்ரிகேஷனை அதிகரிக்கிறது. இதனால லிவர் மற்றும் கால் பிளாடர் இருக்கு இல்லையா, அதோட சரியான வேலைகளை செய்ய உதவுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் மற்றும் ரத்த குறைபாடு இருக்கு இல்லையா, அதை சீரான முறையில வச்சுக்க உதவுகிறது. காசியா அங்கஸ்திபோலியா இதை பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காமனா மலச்சிக்கல் வரும், இது வரவிடாம பண்ணுது. மேலும் இந்த குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அந்த குடல்ல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செய்து சீரா சுத்தமா வச்சிருக்கிற ஒரு வழின்னு சொல்லலாம். சுலைனம் நிக்கிரம் இது ஆக்சுவலா ஆயுர்வேதத்தின் படி பாத்தீங்கன்னா நாம மேற்கொண்டு சொல்லப்பட்ட இந்த மலச்சிக்கல் மற்றும் ஜலதோஷம், வயிறு உப்பல் இதெல்லாம் இருந்தது இல்லையா, இதெல்லாம் சரி செஞ்சு உங்களுக்கு வந்து மொத்தமா எல்லாத்தையும் சரி செஞ்சு ஜீரண சக்தியை கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வியாதி, பெரிய வியாதி அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா எல்லா வியாதிக்குமே, உடல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்குமே சீரா சமமா உங்களுக்கு வந்து சரி செய்யப்படுது. இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இதை வந்து உபயோகிக்கலாம். கர்கோடியா திதோரியா இதுல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா குஜலினோ, அஜலிடோ. இது ரெண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது குழந்தைகளுக்குள்ள கபம் மற்றும் அந்த அசிடிட்டி, இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், அது இல்லாம பாத்தீங்கன்னா வயிற்றுல எப்பவுமே கபம் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு இது மொத்தமா உதவுது. ஆக்சுவலா செல்மோனிக் இது இயற்கையான ஆப்பிடைசர். இதை பாத்தீங்கன்னா நம்ம பசியை தூண்டிவிடும். இந்த மூலிகை பசியை தூண்டிவிடும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா வயிற்றுல அப்படியே சில பேருக்கு அப்படியே தங்கி இருக்கும். ஆனா இது அப்படி பண்ணாது. தங்கி இருக்கிற விஷயத்தை வந்து நல்லா செரிமானப்படுத்தி உடல்ல நல்லா வலுவை கொடுத்து உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம, ஏன்னா இது முழுக்க வந்து அத்தனை மூலிகைகளை செஞ்சது, பல மூலிகைகளை கொண்டு செஞ்ச மருந்து. இது பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. இது வந்து குழந்தைகளானாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி எந்த குறைபாடுகளா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கிடும். இது வந்து உங்களுக்கு நல்ல பசியை தூண்டி நல்ல செரிமானத்தை, ஜீரண செரிமானத்தை உண்டு பண்ணி எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாம உங்களை எப்பவுமே சீரான நிலைமையில வச்சுக்கும். அதான் இதோட வேலை, செல்மோனிக்கோட வேலை. உடனே உங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுங்க, டெலிஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இல்லனா www.divyarishi.comல ஆர்டர் பண்ணுங்க. உடனே ஆர்டர் பண்றவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். பொதுவா மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மருந்து ஆயுர்வேதத்தின் வரப்பிரசாதம். இதை எல்லாரும் வாங்கி பயனடைங்க. இதன் விலை 800 ரூபாய் மட்டுமே. இதன் விலை 650 ரூபாய் மற்றும் டெலிவரி சார்ஜஸ் 150 ரூபாய். டாக்டர், நீங்க சொல்லுங்க இந்த மருந்த எப்படி எல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு. ஆனா நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த மருந்த எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம்?
இந்த மருந்த எந்தவித வயதுலயும் உபயோகிக்கலாங்க. இதுக்கு வந்து பேதம்லாம் கிடையாது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து பசி எடுத்து அழுதா அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து நிறைய சாப்பிடுறதும் ஆபத்து தான். ஏன்னா குழந்தைக்கு என்ன பசிக்குது ஏது பசிக்குதுன்னு தெரியாம கண்டதை சாப்பிட சொன்னீங்கன்னா கண்டதையும் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆபத்து தான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க டாக்டர். நீங்க எப்ப சாப்பிடுவீங்க? எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுவேன். பசிக்கும் போது சாப்பிடுவீங்க. சரி, உங்களுக்கு பசிக்கலனா கூட நான் சாப்பாடு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? ஜீரணமாகாது, லூஸ் மோஷன் ஆகும், மலச்சிக்கல் கூட ஏற்படலாம். சம்டைம்ஸ் வயிறு ரொம்ப வலிக்கும், வாமிட் ஃபீல் கூட வரலாம். நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்ப குழந்தைகளுக்கு பசியே இல்ல, நீங்க கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்ப அந்த குழந்தைகளோட வளர்ச்சி என்ன ஆகும்? சாதாரணமாவே குழந்தைகளோட செரிமான வளர்ச்சிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் தாய்மார்கள் மேலும் மேலும் அந்த குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னும் மந்தமா போகும். அப்போ அந்த சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து தடைப்படும் பசங்களுக்கு. ஸோ நான் தாய்மார்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா எங்க மருந்தை 1 மாசமாவது உபயோகப்படுத்தி பாருங்க. குழந்தைகள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் பார்ப்பாங்க. பல பெண்கள் எங்க நிறுவனத்துக்கு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களோட உடல் அமைப்பு, தோற்றம், அழகு இதெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன சொல்றாங்கன்னா நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற, உனக்கு நோய் ஏதாவது உடம்புல இருக்குமான்னு கேட்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதையே மனசுக்குள்ள வச்சு புழுங்கி எதையோ நினைச்சு நமக்கு அப்படிதான் உடம்புல இருக்குமோ நோய் இருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்றேன், அந்த மாதிரி பெண்கள் ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, அந்த பெண்கள் வந்து இதனால் நமக்கு திருமணம் ஆகாதோன்னு நினைச்சு பயப்படுற பெண்கள்லாம் எங்க மருந்தை 1 முறை வாங்கி சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விதமான விஷயங்கள்ல இருந்து வெளிவர முடியும். சமூகத்துல அவங்களுக்கும் ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேல நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா ஆண்களுக்கும் நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடலை வந்து நல்லா கட்டு மஸ்தா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த மருந்துகளை நான் கண்டிப்பா பரிந்துரைக்கிறேன். இதனால அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப கட்டு மஸ்தானதா இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நேர்களே, நீங்க பல வகையான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு பயனடையவில்லை என்றால், அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் இப்போதே வாங்கி பயனடையுங்கள். திவ்ய ரிஷி ஆரோக்கியம் சமஸ்தான மருந்துகளை நீங்கள் இந்த மருந்து பயன்படுத்தின முதல் நாள்ல இருந்தே உங்கள் உடம்புல ஆரோக்கியமான மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க நேர்களே, டாக்டர் கிட்ட கேட்டு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அதிகமான மருந்துகளை பாத்தீங்கன்னா ஸ்டெராய்ட் சேர்க்கறாங்க. அதனால பாத்தீங்கன்னா வயிறு வந்து பலூன் மாதிரி உப்பி இருக்குமே தவிர சரியா உங்களுக்கு பலமும் கிடைக்காது, பலனும் கிடைக்காது. பட் ஆனா எங்க மருந்தை யூஸ் பண்ணும்போது உங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள், டைஜஸ்டிவ் பாத்தீங்கன்னா நல்லா சரி செய்து மேலும் உங்களுக்கு பலமும் கொடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் செய்யுது. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பலமும் கிடைக்கும். மேற்கொண்டு நீங்க இந்த மருந்தை நிறுத்தினாலும் கூட உங்களுக்கு வந்து பக்க விளைவுகளோ இல்ல வெயிட் லாஸோ ஏற்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க இதுல வந்து பலவிதமான மூலிகை மருந்துகளை கொண்டு இந்த மருந்துகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப லாபகரமான விஷயமா அமையுது. டாக்டர், இந்த மருந்து பத்தி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்றீங்க, நம்பிக்கையாவும் சொல்றீங்க, உறுதியா வேற இருக்கீங்க. எனக்கும் என் நேயர்களுக்கும் இந்த மருந்தை எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். இது ரொம்ப எளிதான விஷயங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணா மருந்து உங்க வீட்டுலயே வரும். இப்போ யூசுவலா பாத்தீங்கன்னா பணத்தை நீங்க யாரை நம்பியும் கொடுக்க வேண்டாம். உங்க மருந்து உங்க கைக்கு வந்து சேர்ந்த பிறகு பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் நீங்க நம்பி யாருக்கிட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். எங்க நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வியாபார ரீதியா இந்த வேலையை செய்யல. ஆக்சுவலா மக்களோட நலன் கருதி தான் செய்யறோம். இதுல ஏன் இந்த காஸ்ட்டை வாங்குறோம் அப்படின்னா மூலிகை மற்றும் பேக்கிங் காஸ்ட் தான், வேற எந்த சார்ஜஸும் எங்ககிட்ட கிடையாது. டாக்டர், உங்க சமஸ்தானத்துல மக்களோட வளர்ச்சிக்காக செய்யற எல்லா வேலைகளும் வெற்றி அடையணும். நாட்டின் ஒவ்வொரு மூலைகளிலும் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களோட மருந்து கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பொதுவா மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த மருந்து ஆயுர்வேதத்தின் வரப்பிரசாதம். இதை எல்லாரும் வாங்கி பயனடைங்க. கண்டிப்பா டாக்டர், நீங்க எங்களோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கும் நேர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிமா. உடனே உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் எடுங்க, டெலிஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இல்லனா www.divyarishi.comல ஆர்டர் பண்ணுங்க. உடனே ஆர்டர் பண்றவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். எங்களோட முகவரி திவ்ய ரிஷி ஆரோக்கியம் சம்ஸ்தான், C9/35 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நியர் மெட்ரோ பில்லர் 382, ரோஹிணி செக்டார் 8, டெல்லி 110085. இதன் விலை 800 ரூபாய் மட்டுமே. இதன் விலை 650 ரூபாய் மற்றும் டெலிவரி சார்ஜஸ் 150 ரூபாய்